ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஜிஎன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் என் சத்திய வேற ரொம்ப திமிரா யார் சொல்கிறதையும் கேட்காம நான் சித்தி கூட தான் வேலைக்கு போவேன் ரொம்ப பிடிவாதமாக பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் திருடின பைசா வேற கொண்டு போய் முத்துக்கிட்டே திமிரா வேற கொடுக்க போகிறாரு. அதுவும் யார் கூட தெரியுமா? சித்தி கூடவே போகிறாரு. சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சு நம்ம ஸ்பெஷல் சீனில் போய் பார்த்துடலாம். விஜயாவுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சே ஆகணும் போல், இல்லைனா அவங்க மண்டையே வெடிச்சிரும். புலம்பிட்டே அண்ணாமலை கிட்டே போகிறாங்க. நம்ம பசங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, ஆனால் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்புறாங்க. அண்ணாமலை அதுக்கு இப்படி சுற்றிக்கிட்டு போய் கேட்டியே, ஸ்ருதி என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு விஜயா அவள் என்ன சொன்னா, இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உனக்கு அர்த்தம் புரியலையா? இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் க்ரியேட் பண்ணிடாதீங்கன்றதான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியா அவள் சொன்னா? அப்போ நம்ம பசங்களுக்குள்ள பிரச்சனை நம்ம தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. இந்த அக்கறை உனக்கு ஏன் மீனா முத்து மேலே இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு. அவங்க எப்போவுமே சண்டை போட்டுட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப நக்கலாக வேற சொல்கிறாங்க. அண்ணாமலை அதுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அவங்க பிரச்சனையை அவங்களே தீர்த்துப்பாங்க, நம்ம உதவி தேவைன்னா அவங்க கேட்பாங்க, இப்போதைக்கு அவங்க வாழ்க்கையை அவங்களே வாழ விடு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் விஜயா கேட்பாங்களா? நம்ம விஜயா எங்கே கேட்பாங்க? திரும்பி புலம்ப தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் விஜயா இப்படி புலம்புறதும் அவங்க வாய்ஸ் மாடுலேஷன், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நமக்கு நல்லா தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த சத்யா வர யார் சொல்கிறதையும் கேட்காம நான் சித்தி கூட தான் வேலைக்கு போவேன்னு ரொம்ப பிடிவாதமாக பேசிகிட்ருக்காரு. மீனவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. நீங்களாம் வேலைக்கு போகும்போது நான் மட்டும் தண்டமாக வீட்டில் உட்காந்துருக்கணுமா? நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மீனா உன்னை யார் வேலைக்கு போவேனான்னு சொல்கிறா? நீ நல்லா படித்து பெரிய வேலைக்கு போ, அதுக்காக அந்த சித்தி கூட ஃப்ராடு பையாமல் அவன் கூட நீ வேலைக்கு போவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் தப்பான வேலை ஒன்றும் கிடையாது. இப்போ பேங்க்லலாம் லோன் வாங்கிட்டு காசு கட்டலாம் வசூல் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் எந்த வேலையும் அப்படின்னு சொல்கிறாரு. மீனா அதுக்கு நீ வசூல் பண்ண தான் காலேஜுக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ஒன்றும் எல்லா டைமும் வசூல்லாம் பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட்டு கொடுக்கல் வாங்கல் அது எல்லாத்தையும் டேட்டா என்ட்ரியும் பண்ணுவேன், எப்பயாவது தான் வசூல் பண்ண போவேன் அப்படின்னு போய் சொல்கிறாரு. நீ சித்தி கூட வேலைக்கு போனனால தான் மாப்பிள்ளை நம்மகிட்ட சரியாக கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு மீனா அம்மா ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சித்தி தான் பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு, அவங்க சரியாக கட்டலை, அதை சித்தி கேட்டார், உடனே அவர் ரொம்ப பெரிய இவர் மாதிரி சண்டை போட்டார், அவரால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே, ஆனால் அதை யாருமே நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் மீனாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உனக்கு தெரியுமா, யாருமே கேட்கலன்னு நானும் மாமாவும் போட்டு நல்லா திட்டிட்டோம், அதனால் அவர் ரெண்ட சரியாக கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு மீனா சொல்லவும் மீனோட அம்மா முகமே மாறிடுச்சு. பாருடா, ஒன்னாலே அவள் வாழ்க்கையும் சேர்த்து வீணாகுது அப்படின்னு மீனா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே மீனா என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிற சத்யா, நீ ஒழுங்காக படித்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சத்யா சொல்கிறாரு, உன்ன மாதிரி சீதாவும் கஷ்டப்படக்கூடாதுக்கா, அவளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு நிறையா பணம் வேணும், எனக்கு நிறையா கனவு இருக்குது, நிறைய பொறுப்பு இருக்குது அப்படியே ரொம்ப பொறுப்பான பையன் மாதிரி பேசிட்டு யார் சொல்கிறதையும் கேட்காம அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. ரோஹிணிக்கு திரும்பவும் அந்த பிஏ பிரச்சனை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். மனோஜ் பற்றி ஃபீல் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பிஏ என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகிட்டு எனக்கு 50,000 பணம் வேணும்னு கேட்குறாரு. ரோஹிணி என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீ பணம் கொடுக்கலன்னா நான் போய் எல்லா உண்மையும் உங்கள் வீட்டில் போய் சொல்லிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. வேறு வழியே இல்லாமல் ரோஹிணி 2 நாளாக தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம முத்து மீனாக்காவும் மீனோட ஃபேமிலிக்காகவும் யார்ட்டும் எந்த உண்மையும் சொல்லாமல் இருக்கார். ஆனால் சத்யா இதை கூட புரிஞ்சுக்காமல் ரொம்ப திமிராக அவர் திருடின பைசாவை முத்துக்கிட்ட கொண்டு போய் சித்தி கூடவே கொடுக்க போகிறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, சத்யா இதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக தப்பு மேலே தப்பு பண்ணுவார். ஸோ மீனாவே யாரும் சொல்லாமல் சத்யா வாட்ச் பண்ணி உண்மையை தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்பெஷல் சீன் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.